வெல்கம் பேக் டு VRT Commentary Rockstars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 36. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ வந்து சண்டே போட வேண்டியது வழக்கம் போலதான், ஒரு சில சின்ன ப்ராப்ளம், சோ என்னால போட முடியல. அதுக்கு எல்லாரும் என்னையும் மன்னிச்சு இப்ப நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? கூகுள் பேச்ச நம்பாதீங்கன்னு. இப்ப அது என்ன சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சுக்குனாக்கும் சாக்குராக்கும் சண்டை வச்சா அப்சல்யூட்லி சாக்குரா ஜெயிப்பாலாம். இது என்னையா கொடுமையா இருக்கு? இந்த கூகுள் பேச்சை கேட்காதீங்க நான் அப்பே நான் சொல்லியிருந்ததை கேட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கூகுள் இப்படி சொல்லிருக்குமா? என் பேச்சை கேட்கலனாலும் இந்த கூகுள் தப்பா தான் சொல்ல போகுது. ஏன்னா இதுதான் கூகுள் ஆச்சே. நருட்டோ சாஸ்கே கிட்ட உன் கண்ணை மூடு. சாஸ்கேவும் ஓகே மூடிட்டேன். உனக்கு இப்ப என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. நீ இல்லன்னா என் உலகம் அப்படிதான்டா இருக்கும். அடங்கோ. அதாவது இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, கேபாப் கேர்ள்ஸ் எல்லாருமே ஹினாட்டாவோட காலுக்கு சமமா. நான் சொல்ல போனா இந்த கேபாப் கேர்ள்ஸோட ஷோலாம் அவ்வளவு பார்த்தது இல்ல. முன்னாடி ஏதோ ஒரு நான்சின்னு ஏதோ ஒரு பொண்ணு இருக்கும், அந்த ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கேபாப் கேர்ள்ஸோட ஷோவும் பார்க்கல. இவங்களும் பார்க்க அழகா தான் இருக்காங்க, பட் ஹினாட்டா இஸ் மை ஃபேவரட். சோ ஹினாட்டா தான். ஆனா நீங்க இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து உண்மையான மனுஷங்களை விட ஒரு அனிமே கேரக்டரை எப்படி லவ் பண்றோம் பாருங்க, அந்த அளவுக்கு அனிமே நம்மள அப்படி ஆக்கிருச்சு. இது நல்லதா கேட்டதான்னு எனக்கே தெரியலையே. கடைசியில மடராவ ஒரு ராக் ஸ்டாரவே மாத்திட்டாங்களையா. என்ன ஒரு எடிட், சூப்பர். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ. அதெல்லாம் மறைக்கதானே இப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஆமா, ஒபிட்டோக்குள்ள இத்தனையும் இருக்கு. ஆனாலும் எப்படி ஜாலியா இருக்கிற டோபியுமே நடிச்சானே தெரியல. ஒருவேளை ஒபிட்டோக்குள்ளேயும் ஒரு அணியன் இருப்பானோ, அதாவது அம்பிக்குள்ள எப்படி அணியன் இருப்பானோ அந்த மாதிரி ஒபிட்டோக்குள்ள வந்து டோபின்னு ஒரு கேரக்டர் உருவாயிட்டானோ, அதனாலதான் டோபியா மாதிரி இவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான் போல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ரீன். இந்த எடுத்துக்கோ ரின்ன. அடப்பாவி, ரின்ன மிஸ் பண்ணா இந்த ரின்ன குடுக்குறாங்களே. ஆமா, எரநகர் எங்களந்தையா வந்தாரு. இவர் பாட்டுக்கு பட்டுன்னு ஒரு கேமியா குடுக்குறாரு. உருவத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் நீ அதே கொச்சடையாத்தான். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஆமா, நருட்டோவும் மினட்டோவும் ஒரே மாதிரிதான். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பா போல. ஆமாங்க, ஒரு காலத்துல உரோச்சிமாரு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான் பாருங்க. நான் அந்த உரோச்சிமாருவை ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களை யாராவது பழைய உரோச்சிமாருவை யாராவது மிஸ் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லவ் பண்றதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு, அறிவு, திறமை, பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பண்ணு திங்கிற போட்டிமா நானும் கலந்துக்கிறேன்றான். இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பக்கமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானடா பிடிக்கும். பைத்தியம். எம்மாடி, சரியான சிங்குங்க. ராக்லி தான் இதுல பவரா? ஓ மை காட், வேற லெவல் எடிட். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங், சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பாருங்க. ஏன்னா இதுல கெட்ட வார்த்தை வரும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பட்டக் செடி வாங்கிட்டேன்னு எல்லாம் தான் கேட்க கூடாது. எண்ணமே உன்னால அட பாவீங்களா, உண்மையிலே சொல்லிட்டீங்களே. பாவமா அந்த பொண்ணு எப்படி தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன். ஹே காய்ஸ், இந்த வீடியோல கொஞ்சம் லைட்டா கெட்ட வார்த்தை வரும், அதனால மறுபடியும் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சு பாருங்க. தம்பி, நான் சொல்ல போற விஷயம் பெரிய விஷயம்டா. என்னடா நடக்கும் போது உனக்கே தெரியும்டா. ஆனா நீ சொல்லுன்னா எனக்கு தலையை வெடிச்சிருந்தேன். தயவு செஞ்சு சொல்லுன சாமி, உன்னை கெஞ்சு கேட்கிறையா, சொல்லியா ப்ளீஸா. நீதான் அந்த பக்கத்து விட்டு மாலா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியாமே. நீ தெரியாது நினைச்சியா? அது நான் இல்ல, பரமேஷ். அது ஒன்னதாட்டா வெறி கொண்டு தேடிக்கிட்டு காணுமோ. யானு நீங்க 2 பேர் தான் ஓடணும்னு பேசிக்கிட்டீங்களாமே, ஊரை விட்டு ஓடணும்னு. அதான் அந்த பொண்ணை காணுமா? இல்ல நல்லது யாருன்னு தெரியல.
போடு அந்த புள்ளைய காணுமா காய் எடுக்க அவங்க அப்பா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காண்டி என்ன ரெடியா இருந்துக்க எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற எல்லாம் உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சூரஜ் அவன் தான் சொன்னான் வருஷமா எங்க வீட்டுல இருந்ததுக்காக நான் சொல்றேன்டா கொட்டாய் கொண்டேன் இன்னும் வருஷம் எங்க வீட்டுல இருந்ததுக்காக ஒண்ணு சொல்றேன் மரியாதை ஓடி போவோம் கேச்சான் இங்க இருக்காத என் வீட்டுல அவ பின்னாடியே ஓடி போவோம் அப்புறம் என்ன அதை கொண்டு முட்டைய அலையறதுக்கு என் வீட்டுல வந்து என்ன இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் இல்ல சுரேஷ் வர எனக்கு ஒழுங்காவே பேச வர மாட்டேங்குதுப்பா பயங்கரமா உளர ஆரம்பிச்சுட்டேன் ஆனந்தே காது கேட்காம இருக்காங்க அது ஒன்றும் தெரியல நல்ல வேலை வாங்க பயிற்சியாவது எடுப்போம் இந்த சீனுக்கு கண்டிப்பா பர்ஃபெக்டான ஒரு இதுங்க எப்படி சொல்றது பர்ஃபெக்டான டைலாக்குங்க இது அதுவும் ஸ்டார்டிங்ல வந்து டான்ஜர் அப்படியே கூப்பிடுவான்ல அப்ப கூட டோமியா கவண்டி கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பார்ல ஆனா இது வந்து ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்கற மாதிரி வச்சுட்டானுங்க சத்தியமா வேற லெவலு இந்த வீடியோக்கு நான் 10/9 கொடுப்பேன் பாலு சிங்கு சக்க ஸ்விங் பண்ணுவான் இவன் என்னோட ரூம்மேட் என் பேர் என்ன கமபுக்கு கொம்பச்சிரோ அவன் டேய் ஊஸ் கமபுக்கு கொம்பச்சிரோ ஆமாங்க டான்ஜிரோவோட பேரை இன்ன வரைக்குமே இனோஸ்கி ஒழுங்காவே சொல்லலைங்க அந்த பேரை நான் அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு டான்ஜிரோ கமடோ அதுக்கு என்ன கமபோக்கு கும்பச்சிரோ வச்சு ஐயோ எனக்கே வாயில வர மாட்டேங்குது கமடோக்கு கும்பச்சிரோவா என்னென்ன சொல்றான் பாருங்க தப்பா பேரை சொல்றான் ரீனு நீ என்னோட சுயரூபத்தை பார்த்தது இல்ல நான் அதை பாத்துட்டேன் பைனாகுலர்ல சின்ன திருத்தம் பைனாகுலர்ல இல்ல பியாகுகான்ல நருட்டோக்குள்ள வந்து 9 days தான் இருக்கும்னு நினைச்சாங்க ஹினாட்டா தான் முதல்ல ஒரு பொண்ணா நருட்டோவோட 10 days பாத்திருக்கா பியாகுகான்ல பாக்குறாள் எதுக்கு தேவையில்லாம நருட்டோ பக்கம் திரும்பினா அவ எனக்கு தெரிஞ்சு ஹினாட்டா வேணும் தாங்க பண்ணிருக்கா நம்மளுக்குலாம் நல்லாவே புரிஞ்சு போச்சு ஆனா நருட்டோக்கு தான் இன்னும் புரியல ஒரேவா ஒமாய் ஜானாய் கமடோ டான்ஜிரோ தான் கமபுக்கு கொம்பச்சிரோ உமாய் நீ காட்சுソイの人が言われたんだぜモンジロー炭治郎だケンタロウモンジローと同じ技使ってやがったが仲間なのかモンジローほらトンタロンだバイキング汚染されたぜかまぼこコンパチロ違うよシャカリキケンコロ違ういただきトンタロウ全然違う伊之助伊之助伊之助伊之助親分伊之助இப்பதான் நம்ம இதை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இனோஸ்கே வந்து டான்ஜிரோவை எப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிடுறான்னு நீங்க இதுல நல்லாவே பாத்திருப்பீங்க ஆனா நெசுகோ அண்ணனுக்காக திரும்ப ரிவெஞ்ச் விட்டா பாருங்க வேற லெவலு இனோஸ்கேக்கு இமோஸ்கேம்பா ஆனா ஜெனிசோ கிட்ட மட்டும் இனோஸ்கேன்னு கரெக்டா சொல்லிடுவா இங்க சொன்னது அங்க சொல்ல வேண்டியதானே தேவையில்லாம ஆளு ஜெனிசோ வெறியா இருக்க மாட்டான் அழகில் என் இதயம் இந்த நொடியில இருந்து நான் இனிமே மடராவோட ஃபேனா மாற போறேன் இந்த வீடியோ பார்த்ததால மட்டும் நான் ஒன்னும் மடரா ஃபேனா மாறல மடரா எவ்வளவு பெரிய ஆளு அதுக்காக தான் மடராவோட ஃபேனானு இந்த பொண்ணு மடரக்காகலாம் நான் இன்னும் ஒன்னும் ஐயோ வளர ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் சரி விடுங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டானா இந்த பொண்ணு மடரா ரொம்ப அழகா இருக்காங்களே உண்மையிலே பொருட்டோ மாதிரி இருக்கிற பிக்காச்சு ஏதாவது சீரீஸ்ல இருக்கா என்ன நான் சீரீஸை பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி ஒரு பிக்காச்சு இல்ல நான் ஒரு பிக்காச்சுவை பார்த்திருக்கேன் ஆனா அது பிக்காச்சு மாதிரி தான் இருக்கும் அட பாவிகளா எல்லா பிக்காச்சும் ஒரே மாதிரி தானே இருக்கும் சத்தியமா பைத்தியக்காரன் ஆயிட்டேன் ஆஷோட பிக்காச்சு மாதிரி இன்னொரு பிக்காச்சு நான் பார்த்தேன் அது வந்து வித்தியாசமான ஆஷில் தான் இருந்துச்சு ஆனா இது இந்த மாதிரி இல்ல அந்த பிக்காச்சு பேர் வந்து ஸ்பார்க்கின்னு சொன்னாங்க ஆனா இந்த பிக்காச்சு வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம பொருட்டோன்னு பேர் சொல்லி வேற கூப்பிடுது ஒருவேளை போக்கிமா ஜேர்னில இந்த பிக்காச்சு வருமோ அப்படின்னா இந்த பிக்காச்சுவை பாக்கிறதுக்காக நான் திரும்ப போக்கிமானுக்குள்ள இறங்க போறேன் இந்த பிக்காச்சு வந்து எந்த போக்கிமா சீரிஸ்ல வரும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா எபிசோட் நம்பரும் போடுங்க கொஞ்சம் உதவியா இருக்கும் இப்படி இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்டா வாக்கு டைம் ஏஞ்சி வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலையை பாருங்க எல்லாம் கிளம்பி போங்க எல்லாரும் ஐயா
கேட்டுச்சுல போவோம். ஏன்னா வீடியோ வந்து இதோட முடிய போகுது. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோல இந்த அக்கா ஆடுறாங்க பாருங்க, டான்ஸ் உண்மையிலே சூப்பருங்க. எனக்கும் நல்லாவே டான்ஸ் ஆட வரும். நானும் ஒருவேளை ஆக்டர் ஆனா இவ்வளவு டான்ஸ் ஆட முடியுமா? பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன்ல, பெரியவங்களா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் ஆசைப்பட்டது வந்து கண்டிப்பா நடக்காது, வாய்ப்பே இல்ல. நாமெல்லாம் தனியா ஒரு பாட்டை போட்டு நாம தான் தனியா டான்ஸ் ஆடணும். நம்மளுக்குன்னு ஒரு ஜோடியா யாரும் வர மாட்டாங்க. வந்தா நல்லா தான் இருக்கும், பாப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு எத்தனை லைக்? ஒரு 400 லைக்ஸ், ஒரு 400 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மத்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்த்து எல்லா வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம விஆர்டி வாய்ஸ் ஓவர் ஒரு சேனல் வச்சிருக்கோம். அதுல நம்ம படத்தை பத்திலாம் வீடியோ போடுவோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், போக போக இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலுக்கும் மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பை பாய்.